ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் கரும்பு ஜூஸ் தான் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு கரும்பு ஜூஸ் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்ம நினச்ச நேரம் வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாதுன்னு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அது எப்படி நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் கரும்பு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கரும்பு க்ளீன் பண்ணுறது, எப்படி ஜூஸ் போடுறது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்க தேவையே இல்லை. வீட்டில் இருக்க ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட எடுக்காது. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் வெல்லம் இருக்கும். ஸோ வெல்லம் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை முழுசாக கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் ஓகே. நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் ஒரு 1/2 லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரும். அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெமன் நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் கரெக்டாக இருக்கும். லெமன் ஆட் பண்ணிவிட்டு புதினா இலைகள் ஒரு 10லேருந்து 20 ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமாக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் நான் ஒரு 2 க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் நிறையா வேணும்னா ஒரு 3-4 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம், நல்லா பீட் ஆகும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு தடவை அரைக்கும் போது கொஞ்சம் சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டி வச்சு இதை நான் வடிச்சுக்கிறேன். நீங்கள் இதை வடிக்காமல் கூட குடிக்கலாம். நான் எதுக்கு இதை வடிகட்டுறேன்னா, வெள்ளத்தில் ஏதாவது தூசி இல்லைனா கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே வடிச்சுக்கலாம். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் நீங்கள் இப்படியே கூட குடிக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி குடிக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணாம், நீங்கள் இப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அட்ஜஸ்ட் பண்ணாதும் அது உங்கள் இஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கரும்பு ஜூஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கடையில் கிடைக்கிற மாதிரியே கரும்பு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதில் டெக்கரேஷனுக்கு நீங்கள் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சப்ஜா சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸு, ஜெல்லி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான வீட்டிலே கரும்பு ஜூஸ் கரும்பே இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.